2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரலை. அது ஏன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, வேலைக்கெலாம் போகல. எதனால் சர்ஜரி பண்ணியிருக்கோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு நான் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தம்பிக்கும் போன வீக் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, இப்போ பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டேஸாக ஃபீவரு. இன்றைக்கி ஸ்கூல் போகல. இங்கே தான் சிதம்பரம் பாலமுருகன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ உள்ளே தூங்கிட்டு இருக்கேன். இப்போ புது வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் தொடர்ந்து நான் வந்து கொடுக்குறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க 2 வீக்ஸாக ஏன் வீடியோஸ் போடல, எதுவுமே அப்டேட் கொடுக்கலன்னு எதுவும் நினைக்காதீங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாகிடுச்சு. திங்கக்கிழமை நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வலி இருந்துச்சு. மாத்திரை சாப்பிட்டுட்டு சென்னையிலேருந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து பஸ் டிரைவர், உங்களுக்கு தெரியும். அந்த வலியோட பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துகிட்டு வந்து மக்கள்லாம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு பஸ்ஸை கொண்டு வந்து டெப்போவில் விட்டுட்டு டெப்போவிலே படுத்துட்டாங்க. பெயின் ஓவராக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெப்போவில் இருந்த ஸ்டாஃப் எல்லாமே அவர் ஆட்டோ வச்சு கொண்டு போயிட்டு சிதம்பரம் காமராஜ் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு திரும்ப ஒரு 4 மணி போல் கூட்டிகிட்டு வந்து திரும்ப அங்கேயே படுக்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் பெட்டில் சேர்த்து இன்ஜெக்ஷன் போட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 4ஆம் தேதி நான் எடுத்த வீடியோ. அவர் இப்போ புது வீட்டில் தான் நாங்கள் வந்து விட்டுட்டு நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பம் ரெடியாக இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோட பிரதரும் போயிட்டு ஆல்பத்தை வாங்கிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு பெயின் நிற்கவே இல்லை. சரி, திரும்ப சிதம்பரத்தில் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாணமணின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாஸ்கரன் அவரு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பெட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறேன், பெயின் குறையுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கூட போட்டது கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணனதும் கிடையாது. எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வந்திருந்தது. இந்த வயிற்று வலிக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஹாஸ்பிட்டலும் கண்டே பிடிக்க முடியல. காலையிலே 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா காமராஜ் ஹாஸ்பிட்டலில் இட்டுட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேயும் வந்து ஒன்றும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஓபி கூட்டிகிட்டு போயிட்டு ஓபியில் பெட்டில் சேர்த்து ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஓபியில் எழுதி கொடுத்துருந்தாங்க. ப்ரைவேட்டில் போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு திரும்ப ஓபி டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சரி, இது சரி வராது, நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே நம்ம வந்து அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இப்போ நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெயின் குறைவே இல்லை. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேணால் வேறு ட்ரீட்மெண்ட், வேறு இன்ஜெக்ஷன் மருந்து நாங்கள் மாற்றி போடுறோம், நீங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திரும்ப நான் மாற்றி போட்டும் வலி குறையிலனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட், எங்கள் சித்தப்பா, என் தம்பி எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஃபீவரு, பாப்பாவுக்கு ஃபீவரு, தம்பிக்கும் ஃபீவரு. பாப்பாவுக்கு ஆல்ரெடி நாளே நான் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஃபீவருன்னு அம்மா வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீவரு. நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, 24 ஹவர்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரன்னிங்கில் இருக்கும். சரி, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு என்னோட தம்பி, அப்பா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட அனுப்பிட்டான். நானும் சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு நைட்டு 12 மணி போல் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பாவும் தம்பி அதுக்கப்புறம் அக்காவும் இங்கே இருந்தாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு நைட்டு ஒரு 12 மணி போல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வந்து எமர்ஜென்சி வார்டில் வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. நானும் உள்ளார போயிட்டு பார்த்தேன். அவர் வலி தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா லேசாக தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வலி வரும்போது அவங்களால தூங்கவே முடியாது. அந்த பிரசவ வலி இருக்கும் பார்த்தீங்களா, பிரசவ வலியை தாண்டின வலிங்க அவருக்கு வயிற்று வலி. ஸோ வயிற்று வலிங்கிறது தாங்க முடியாத வலின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நைட்டு 1 மணி ஆயிடுச்சு, வா போய் டீ சாப்பிட்டு வரலாம்க்கா அப்படின்னு தம்பி வந்து கூப்பிட்டுருந்தான். சரின்ட்டு நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து, ஏன்னா கண்ணு முழிச்சிருக்கணும் இல்லையா, ஒரு ஆள் ட்ரிப்ஸ் இறங்கிடுச்சுன்னா உடனே நம்ம வந்து சிஸ்டர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து வேற ட்ரிப்ஸ் வந்து போடுவாங்க. அதனால சரி சித்தப்பா வாங்க விட்டுட்டு, அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காரு, அப்பா தூங்கிட்டு இருக்காரு, சித்தப்பா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு தான் இருக்காங்க. நானும் தம்பியும் சரி டீ சாப்பிட்டுட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீ ஷாப் எங்கேயாச்சும் இருக்குமான்னு விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நாங்கள் வந்து தேடிட்டு போயிட்டே இருந்தோம்.
வயித்து வலி சாதாரண வயித்து வலியா தான் இருக்கும்ன்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப 3வது ஹாஸ்பிட்டலு பிபிஎஸ் விருதாச்சலத்தில கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். சரி இங்க வந்து 24 ஹவர்ஸும் வந்து சூப்பரா பார்ப்பாங்க. கொஞ்சம் கியூர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க கொண்டு வந்து நைட்ல வந்து நாங்க கரெக்ட்டா ஒரு 11 மணி போல இவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் பசங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்லருந்து கிளம்பி வரதுக்கு எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. அக்கா, அப்பா, தம்பி 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கூட தான் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. அப்புறம் ஏதோ பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க போல. இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரிப்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. நானும் தம்பியும் இப்போ டீ சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து அவர்கிட்ட போயிட்டு அங்க இருக்கணும் காவலுக்கு. ஏன்னா ட்ரிப்ஸ் வந்து இறங்கிடுச்சுன்னா திரும்ப சிஸ்டர்ஸ் சொன்னோம்னா அவங்க வேற ட்ரிப்ஸ் வந்து மாத்தி போடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேக்கரி கடையில டீ இருந்துச்சு. அங்கே டீ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க திரும்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்க ஸ்டே பண்றோம்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டிங் ஹால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சேர்லயே ஃபர்ஸ்ட் சேர்ல சித்தப்பா தூங்கிட்டு இருக்காரு. செகண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா அப்பா தூங்கிட்டு இருக்காரு. தம்பிக்கு இடமே இல்ல, கீழே தான் உட்காந்துருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நைட்டு ஒரு 2 மணி போல ஆயிடுச்சுங்க. நாங்க தூங்கவே இல்லை விடிய விடிய. தம்பி பாத்தீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகணும் 4 மணிக்கெல்லாம். தம்பி என்ன கொஞ்ச நேரம் தூங்குப்பா அப்படின்னு நான் தம்பிகிட்ட சொன்னேன். இல்லக்கா பரவாயில்லக்கான்னு. தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மூஞ்சிலாம் கழுவிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து டீ வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. ஹஸ்பண்டுக்கு டீ ஊற்றி கொடுக்கலாம். ஏன்னா நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகல் ஒரு நைட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு பெயின்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெயின் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நைட்ல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ டீ ஊற்றி கொடுத்து பிரெட் சாப்பிடுங்க அப்படின்னு ஹஸ்பண்டுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ காலையிலே ஒரு 7 மணிக்கு டியூட்டி டாக்டர் வந்து பார்த்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வலி குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட வலி குறையல. நைட்ல ஏதோ கொஞ்சம் தூக்க மாத்திரை மாதிரி தூக்க மருந்து மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால கொஞ்சம் பெயின் தெரிஞ்சுக்கல. எனக்கு திரும்ப இப்போ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரசவ வலி எப்படி இருக்கும், விட்டு விட்டு வலி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு வலி வந்துட்டே இருந்துச்சு. சரி இங்க சரி வராதுன்னு நான் அந்த டாக்டர்கிட்ட வேற எந்த ஹாஸ்பிட்டலு சார் போறது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கடலூர் சுரேந்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா வயிறு குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு மாருதி ஹாஸ்பிட்டல் கடலூர்ல வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரோ கேர் தான் மாருதி ஹாஸ்பிட்டல். சந்திரலாதன் டாக்டர் அவரு. சரி அவர்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க 2 பேரும் வண்டியிலே போயிட்டு இருக்கோம். அப்பா வண்டி வடலூர் ஸ்டாண்ட்ல போட்டாரு. என்னோட ஸ்கூட்டில நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்டும் சித்தப்பாவும் பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சந்திரநாதன் ஹாஸ்பிட்டல் உள்ள தான் போனோம் சேர்த்துக்கலான்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் அங்க வேணாம், நம்ம வந்து மாருதி ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி என்னோட ஹஸ்பண்ட் சொல்றதே கேட்கலான்ட்டு நாங்க வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சித்தப்பாவும் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. விருதாச்சலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து கல்லூர் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. நானும் அப்பாவும் 2 வீலர்ல வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். நானும் அப்பாவும் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு ஹஸ்பண்டும் சித்தப்பாவும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து வண்டியிலே கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து ஓரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பஸ்ல இருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் பஸ்லயே வரோம், நீங்க ஸ்கூட்டிலேயே போங்க அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. நானும் அப்பாவும் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டிலே வந்து ஸ்கூட்டியை வந்து பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். மாருதி கேஸ்ட்ரோ கேர் வந்து சந்திரலாதன் டாக்டர் வந்து அவர் பேரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 மாத்திரை வந்து வயிற்று வலி நிக்கிறதுக்கான மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க. இங்க ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கு. பேஷண்ட் வந்து இங்க படுக்க வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இங்க வெயிட் பண்ணுங்க. வலி நிக்கலைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாரு. மதியம் ஒரு 12 மணி போல ஆயிடுச்சு. வலி அவருக்கு நிக்கவே இல்லை. 1 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு வார்டுல வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் போட போட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் அந்த வலி வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு திரும்ப பாத்தீங்கன்னா வலி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரி இன்ஜெக்ஷன் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் வலி எல்லாம் குறைஞ்சிரும், நம்ம வந்து நார்மலா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இருந்தாலும் அவருக்கு வலி வந்து நிக்கல. சரி நைட்டுக்கு இட்லி கொடுக்கலான்ட்டு இட்லியும் வாங்கிட்டு வந்திருந்து கொடுத்துருந்தேன். பட் ட்ரிப்ஸ் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, இசிஜி எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. நைட்டு ஒரு 10 மணி போல ஆயிடுச்சுங்க. அவருக்கு திரும்ப வலி எடுத்துக்கிச்சு. எங்கிருந்து தான் வலிக்குதுன்னே தெரியல. பட் அவருக்கு வந்து வயிற்று வலி எடுத்துக்கிச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஊசி போட்டு கொல்லுங்க, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் திரும்ப போய் சிஸ்டரை எழுப்பி கூட்டிட்டு வருவேன். அவரு வலியில துடிக்கும் போதெல்லாம் நான் சிஸ்டரை தூங்கவே விட மாட்டேன். போய் கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணுங்க, வலியை குறைங்க வலியை குறைங்கன்னு நான் சிஸ்டர் தான் போய் பாத்தீங்கன்னா கெஞ்சுவேன்.
எவ்வளோ இன்ஜெக்ஷன், எவ்வளோ மருந்து தாம்மா போடுறது? இவ்வளோலாம் போட்டா கல்லீரல போய் பாதிக்குமான்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவரு கொஞ்சம் வலி தாங்க சொல்லுங்க. அவரு வலி தாங்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, மதியம் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க போன் டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பீம்ஸ்க்கு வந்து எழுதி குடுத்து மாத்திட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பீம்ஸ்ல கொண்டு வந்து அட்மிஷன் போட்டு இங்க வந்து எமர்ஜென்சி வார்ட்ல வச்சிருந்தேன். அவங்க நைட்டு 9 மணி வரைக்கும் வச்சிருந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரெமட்டாலஜி போன் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் இங்க கிடையாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நீங்க வந்து கோரிமேடு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து கோரிமேடு போகல. நைட்டு ஒரு 9 மணிக்கு கார் அரேஞ்ச் பண்ணி சென்னை மீனாட்சி ஹாஸ்பிட்டலு மயிலாப்பூருக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். எங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து தாம்பரத்துல லேப் வச்சிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுடைய தாய் மாமா. அவர் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, நான் சென்னை மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நைட்டு 12 மணி போல இப்போ வந்து கூட்டிட்டு வந்திருந்தேன். வந்ததுமே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலா எமர்ஜென்சி வார்ட்ல என்ன வந்து உள்ள விடல. அவங்களாவே ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணாங்க. மூக்கு வழியா டியூப்லாம் விட்டு 2 கையில பார்த்தீங்கன்னா, ஒரு கையில ட்ரிப்ஸ், இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபுட் குடுக்காததுனால ஊசி மூலியமாவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆகாரம் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு காலையில ஆயிடுச்சு. நைட்டு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். இப்ப அவருக்கு வந்து அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நானும் அப்பாவும் சரி அப்பா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. டீ சாப்பிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு டீ ஸ்டால் இருக்கு. அங்க வந்து டீ சாப்பிடுறதுக்கு நான் வந்து வந்திருந்தேன். ஆக்சுவலி நேத்து வந்து கேஸ்ட்ரோ கேர் வந்து நான் வந்து மாருதி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியும். அம்மா, சித்தப்பா, அதுக்கப்புறம் சித்தி, என்னுடைய மாமனாரு, என்னோட கொழுந்தனாரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்திருந்தாங்க. வந்து விபூதிலாம் அவருக்கு வீரம் கோவில்லேருந்து என்னோட குலதெய்வம் கோவில்லேருந்து விபூதிலாம் எடுத்துட்டு வந்து விட்டு விட்டாங்க. அவரு அப்பயும் வலியில துடிக்கிறாரு. அந்த விபூதிலாம் விட்டும் வலி நிக்கவே இல்ல. அம்மா சொல்லியிருந்தாங்க, "நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வரணும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து விபூதிலாம் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் கடலூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பாண்டிச்சேரி பீம்ஸுக்கு அங்கேருந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி நான் பாண்டிச்சேரி வந்தேன். அங்க 1 ஹவர் பார்த்தீங்கன்னா வச்சிருந்து பார்த்தோம். அவங்க முடியாதுன்னு சொல்லி, "நீங்க கோரிமேடு போயிடுங்கன்னு" சொல்லி அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னை கூட்டு வந்ததுக்கப்புறம் அக்கா, தம்பி எல்லாமே வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட பார்க்கறதுக்கு. என் கூடவே யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொழுந்தனாரும், அப்பாவும் என் கூடவே தான் இருக்காங்க. இப்ப அக்காவும், தம்பியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நான் வியாழக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அக்கா, பிரதர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. இது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டு வந்ததுக்கப்புறம், இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவருக்கு பெயின் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு 3 டேஸ் கழிச்சு எப்படி ரெக்கவர் ஆயிருக்காருன்னு. சூப்பரா பார்த்தீங்கன்னா, அப்டேட் உடனே உடனே சிஸ்டரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. சரி நான் கொஞ்சம் வாக்கிங் போல நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு, கீழ பார்க்கிங் ஏரியா இருக்கு. அங்க அவர கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வச்சு, சூப்பரா பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவருக்கு ரெக்கவர் ஆகி வந்திருந்தாங்க. வயித்து வலி இப்ப பரவால்ல நின்னுடுச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி வயித்து வலிய இப்ப நிறுத்தியாச்சு. எதனால அந்த வயித்து வலி வந்துச்சு? அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்துல ஆண்ட்ரிசான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. அங்க போயிட்டு நேத்தியே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெட் சிடி ஸ்கேன வந்து நாங்க எடுத்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவருக்கு கொண்டு வந்தாச்சு. அவரும் இப்ப பார்த்தீங்கன்னா, பிள்ளையார போயிட்டு வணங்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 7வது ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். இங்க தான் பார்த்தீங்கன்னா, அவர் வயித்து வலிக்கான ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. வயித்து வலியும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. இந்த வயித்து வலி எதனால வந்தது? அது பெட் சிடி ஸ்கேன நம்ம எடுத்திருக்கோம் நேத்தியே. அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல தான் என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு நானும் என்னோட கொழுந்தனாரும் கூட போயிட்டு பெட் சிடி ஸ்கேன ஃபுல்லா எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நெறைய நம்மகிட்ட கேள்விகள்லாம் கேட்டாங்க. அவருக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்களா? சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? பல்லு ஏதாவது விழுந்திருக்குங்களா? அப்படின்னு நெறைய கேள்விகள் கேட்டு, எப்படி எத்தன நாள் என்னென்ன இருக்குன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லி, ஸ்கேனும் எடுத்தாச்சு. சூப்பரா பார்த்தீங்கன்னா, எடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு தான் ரிசல்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல எனக்கு கிடைச்ச சொந்தங்கள்ல மிகப்பெரிய சொந்தம் பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து இருக்காங்க. அதுல ரொம்ப எனக்கு வேண்டியவங்க. யூடியூப்ல தான் எனக்கு வந்து அறிமுகம் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, மதியமே கால் பண்ணி, "நான் வீட்லேருந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்க வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேணாம்" அப்படின்னு அவங்க வந்து கார்ல வரும்போதே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் நெனச்சு கூட பார்க்கல.
இது போல சொந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட கொழுந்தனாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி காலையிலே நான் வந்து மெசேஜ்ல சொல்லியிருந்தேன். அப்பா, நானு, என்னோட கொழுந்தனார் 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெக்கவர் ஆகி கரெக்ட்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கட்டி எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம நேத்தே ஸ்கேன் எடுத்திருக்கோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரிய போகுது என்ன பண்ண போறாங்கன்னு. என்னென்ன சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன வந்து வறுத்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆட்டுக்கறி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, அப்பாவும் நானும் சாப்பிட்டோம். 2 வீக்ஸ் கழிச்சு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா, அங்க தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப் புக் பண்ணி தான் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, கேப் புக் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா, யூடியூப்ல நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரே என்னோட குடும்பமா வந்து எனக்கு அவங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம ஊரு விவசாயம் பண்ற விவசாயியோட ஃபோட்டோ இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. ஸோ வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சல்யூட் வந்து நம்ம குடுக்கணும். சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போதே. ஏன்னா, அந்த ஸ்டெப்லயே குடுத்துருக்காங்க. ஒரு விவசாயி வேர்வை சிந்து எப்படி வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டெப் கிட்டயே பார்த்தீங்கன்னா, அழகா ஃப்ரேம் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு லைட்டிங் குடுத்துருக்காங்க. நைட்லயே பார்த்தீங்கன்னா, லைட் வந்து எரியும். வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரேம்லாம் வந்து அழகா நம்ம விவசாயத்த மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, குறையே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நான் கேன்டீன்க்கு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கு. இங்க வந்து நான் வந்து டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்புவேன். என்னோட ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு தான் வந்துருவேன். நான் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்துறேங்க. எதுனா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஏன்னா அவங்க இப்போ ரெக்கவர் ஆகி சூப்பரா இருக்காங்க. அவங்க வந்து டீலாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சுகர் வந்து இருக்கு. காலையில, நைட்டு வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. 200, 300ன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஏறிட்டும் போகும், இறங்கிட்டு வரும். அதனால சர்க்கரை போட்டு நீங்க சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடணும்னாலும் சர்க்கரை இல்லாம வித்தவுட்ல நீங்க வந்து டீ, காஃபி குடிங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கேயே பாருங்க டீ சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் கேன்டீன்க்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கும். இங்க தான் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா உட்காந்து நம்ம வந்து ஏதாச்சும் கால் பேசுறதா இருக்கட்டும். இதுதான் வெயிட்டிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நெக்ஸ்ட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து 2 இன்ஜெக்ஷன் வந்து சிஸ்டர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவர் வந்து வயித்து வலியில ரெக்கவர் ஆனாலும் குடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மதியமே வந்து கறி சாப்பாடு வந்திருந்தது. அது ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா, நம்ம வந்து இப்படி சொந்தங்கள்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கோம்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சாப்பாடு வந்து இருந்துச்சு. அத அப்படியே நைட்டுக்கு நாங்க சாப்பிட்டுட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். இல்லன்னா நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். காலையில, நைட்டு, மதியம் 3 வேளையும் நானும், அப்பாவும் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 3 வேளையும் வந்து கேன்டீன்லேருந்து சாப்பாடு வந்துரும். பேஷண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் ஃபுட் தான் அவங்க குடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அங்க வந்து ஹைஜீனிக்கா கரெக்ட்டா வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்றாங்க. நம்ம இப்போ ஒரு ஹோட்டல்ல வாங்கி குடுக்கும்போது, அதுல வந்து அஜினோமோட்டோ இருக்கட்டும், இல்லன்னா ஏதாச்சும் கெமிக்கல் கலந்து தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அங்க பேஷண்ட்டுக்குன்னு ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா, சமைச்சு குடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பஸ் ஏறி எங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிண்டிக்கு வந்துட்டேன். கிண்டில ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மயிலாப்பூர்லேருந்து கிண்டி வந்திருக்கேன். கிண்டில போயிட்டு நான் ஜங்ஷனுக்கு வந்து டிக்கெட் எடுக்க போறேன் ஜங்ஷன்ல. எதுக்கு டிக்கெட் எடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் மவுண்ட் வந்து இப்ப பரங்கி மலைக்கு தான் போக போறேன். நேத்தி வந்திருந்தாங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கு சப்ஸ்கிரைபரு. ஸோ என்னோட ஃபேமிலின்னு தான் சொல்லலாம். அவங்களுடைய வீட்டுக்கு தான் இப்ப நான் போறேன். அவங்க வீட்டுக்கு போறதுக்காக நான் வந்து ரூட் கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க கிண்டிக்கு வந்துட்டு ஜங்ஷன்ல வந்து டிக்கெட் எடுத்துட்டு நீங்க அந்த ட்ரெயின்லயே வந்தீங்கன்னா, ட்ரெயின் ஜங்ஷன் பக்கத்துல தான் நம்ம குவார்டர்ஸ் இருக்கு. நீங்க அங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அக்கான்னு தான் சொல்லுவேன். அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல போலீஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போறேன். அந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் மவுண்ட்ல போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் அக்காவோட வீடு இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரெயினும் வந்துருச்சு. இப்போ ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரா ஏறிட்டேன். லோக்கல் ட்ரெயின்லாம் நான் போயிருக்கேன். ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் சென்னை போயிருந்தேன். அப்போ லோக்கல் ட்ரெயின்லாம் நான் நிறைய போயிருக்கேன். எனக்கு சென்னை போன அனுபவம்லாம் இருக்கு. சென்னை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ நமக்கு எதுக்கும் பயம் கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்பா வந்து பஸ் ஏத்தி விட்டு தான் போனாங்க. ஆக்சுவலி வந்து சென்னைக்கு இதுக்கப்புறம் எப்போ வருவோன்னு தெரியாது. நமக்காக சமைச்சு சாப்பாடுலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு, நேத்தி அவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்த பாத்திரத்தெல்லாம் குடுத்துட்டு, நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ், 1 வீக்ஸா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அதனால சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். அதே போல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வந்தாச்சு. பரங்கிமலை. ஆக்சுவலி இதுதான் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனு.
இங்க மெட்ரோ இருக்குங்க. இங்க பக்கத்துல மெட்ரோ வழியா பார்த்தீங்கன்னா, போலீஸ் குவார்டர்ஸ்க்கு நம்ம வந்து போறோம். ஆல்ரெடி சென்னையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். போலீஸ் குவார்டர்ஸ்னாலே ஒரு இடத்துல தான் குடுத்துருப்பாங்க. மெட்ரோ பரங்கிமலை மெட்ரோ பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா, போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு. அக்கா வீடு அங்க தான் இருக்கு. இப்ப நான் அங்க தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இது போல மெட்ரோ கிட்ட வந்துட்டேன்னு சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல தாம்மா இருக்கு. நான் வெயிட் பண்றேன். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அ பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா, பரங்கிமலை. தாமஸ் மவுண்ட் இந்த ஊர் தான் அது. பரங்கிமலை மெட்ரோ பார்த்தீங்க ஆக்சுவலி இங்க மெட்ரோ வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழயே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க. ரொம்ப கீழ போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, இங்க தான் ஏர்போர்ட் பக்கத்திலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அக்கா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். போலீஸ் குவார்டர்ஸ் பாருங்க. ஆக்சுவலி காவலர், தலைமை காவலர் குடியிருப்புகள். அக்கா வீட்டுக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ அவங்க பூஜை ரூம்லாம் அழகா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா ஷூட் பண்ணியிருந்தேன். காலை சாப்பாடே பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கெல்லாம் பாருங்க யூடியூப்ல இருந்து இவ்ளோ சொந்தங்கள் இருந்தும், ஒரு பிரச்சனையினால நம்ம சென்னைக்கு வரும்போது, நம்மள பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமைச்சு குடுக்குறேன். நீ எடுத்துட்டு போம்மா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க்கா அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன்னா, என்னோட ஹஸ்பண்டோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நான் தான் போய் வாங்கணும். அதுவும் நுங்கம்பாக்கம் போய் வாங்கணும். இங்க தாமஸ் மவுண்ட்லேருந்து நான் இப்ப நுங்கம்பாக்கம் போகணும். அதனால நான் மேப் ரூட்லாம் பார்த்தேன். எது ஈஸியான வழி, எப்படி போனா நம்ம வந்து ஆண்ட்ரீசன் ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட்ட வாங்கிட்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா, நான் மயிலாப்பூர் போகணும். நானும் பார்த்தீங்கன்னா, மேப்லாம் பார்த்து கரெக்ட்டா வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சேன். அக்கா பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு பேண்ட் ஷர்ட்டு, எனக்கு ட்ரெஸ்லாம் வச்சு குடுத்தாங்க. எவ்ளோ சொன்னேன், "வேணாம் வேணாங்க்கா" அப்படின்னு சொன்னேன். "இல்ல மொத வீட்டுக்கு வந்தா நாங்க வச்சு குடுப்போம்" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் அங்கருந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு, நானும் இப்ப பார்த்தீங்கன்னா கெளம்பிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸு. தாமஸ் மவுண்ட் மெட்ரோக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆல்ரெடி சென்னை வாசி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கலாம் போயிட்டு வர்றது. அப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து மெட்ரோ கிட்டயே வந்து அந்த ஜங்ஷன்லயே வந்து என்னைய விட்டுட்டு போறேன்ட்டு அவங்களும் கூடவே வந்தாங்க. பாருங்க காவலர், தலைமை காவலர் குடியிருப்புகள். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம்னு தான் சொல்லலாம். நானும் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லியிருந்தேன். ரிப்போர்ட் நான் போயிட்டு வாங்கிட்டு நுங்கம்பாக்கம் போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வாங்கிட்டு பொறுமையா வாம்மா அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு. அக்காவும் பார்த்தீங்கன்னா, என்ன வந்து டிக்கெட் எடுத்து குடுத்துட்டு நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் என் கூடயே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்லேட்டரு. மெட்ரோ எக்ஸ்லேட்டர்ல இப்ப நாங்க வந்து ஏறி, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நாங்க அந்தாண்ட போனோம். ஆக்சுவலி இங்க லோக்கல் ட்ரெயின்லயே ஒரு 20 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெயின் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப மெட்ரோ அ ட்ரெயின் ஏறுற இடத்துலேருந்து நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். இங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மாப் போடுறதுக்குன்னே ஒரு டூ வீலர்ல பாருங்க எப்படி உட்காந்துட்டே அவங்க வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே மாப் போடுறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். என்னுடைய புது அனுபவங்கள் தான் சொல்லலாம் இதெல்லாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு மிஷின் இருந்துச்சு. இந்த மிஷின்லயே நம்ம ரூ. 5 காசு போட்டா டிக்கெட் வந்துரும் அப்படின்னு சொல்லி அத ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் வரல. சரி நான் ஓடி போயே டிக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன் நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணி நிக்கணும்னு சொல்லிட்டு, அக்காவ வீட்டுக்கு சொல்லிட்டு நான் ட்ரெயின் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேம் எக்ஸலேட்டர்ல ஏறி நான் திரும்ப பார்த்தீங்கன்னா, பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்ப நான் வந்து போயிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்கு இப்ப நம்ம வந்து போகணும்னா, அது ஒரு இடத்துல இருக்கு. டிக்கெட் வாங்குறது ஒரு இடம். நம்ம ட்ரெயின் ஏறுறது ஒரு இடம். அதே போல பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறுற இடத்துக்கு வந்துட்டேன். ஸ்டெப்ல இறங்கி வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் போயிடுச்சு. சரி அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் போல பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஆப்போசிட்ல லோக்கல் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நான் எங்க போணும்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கம் போணும். கோடம்பாக்கம் போயிட்டு நான் அங்கருந்து ஆட்டோ புடிச்சு நான் வந்து நுங்கம்பாக்கம் ஆண்ட்ரீசன் ஸ்கேன் சென்டருக்கு நான் போணும். என்னோட ஹஸ்பண்டோடைய ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு போயிட்டு டாக்டர்ட்ட குடுத்தா தான் என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலான்னு டாக்டர் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுவாங்க. அது என் கையில தான் இருக்கு. நான் எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் நான் குடுக்குறேனோ, அவ்வளோ சீக்கிரம் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெக்கவர் ஆயிட்டு பெட்ல தான் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிட்டு இருக்கு. அப்பப்போ ட்ரிப்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகணும். நானும் ரூட்லாம் பார்த்தேன். நேரா நுங்கம்பாக்கம் போனா ஸ்கேன் சென்டருக்கு ரொம்ப லாங் வருது. பட் கோடம்பாக்கத்துல இருந்து நம்ம ஆட்டோ புடிச்சு போனா பக்கமா இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, ட்ரெயினும் வந்துருச்சு. நானும் இப்போ வந்து ட்ரெயின்லயும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன். ஏறுனதுக்கு அப்புறம் பாருங்க மூவ் ஆயிடுச்சு. இங்கருந்து இப்ப நான் கிண்டி போயிட்டு, கிண்டி வழியில தான் நான் கோடம்பாக்கம் போகணும். சென்னை வாசினாலே எல்லாருக்கும் தெரியும். ஜங்ஷன் வந்து
ட்ரெயின் ஜங்ஷன் எல்லாமே ஈஸி. ஒரு பஸ்ல போகணும்னா கண்டிப்பா டிராஃபிக்காவும் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல நம்ம ₹5 டிக்கெட்ல மெரினா பீச் வரைக்கும் அவங்க ஃப்ரீயா ₹5 டிக்கெட்ல குடுக்குறாங்கன்னா, சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தான் சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ₹25 ₹30 டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப லாங்லாம் போற மாரி இருக்கும். ரொம்ப பக்கத்துல போறதுக்கும் பார்த்தீங்கன்னா ₹25 ₹15 டிக்கெட் வரும். நானும் பார்த்தீங்கன்னா, இப்ப கோடம்பாக்கம் வந்து இறங்கிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு, இப்ப அந்த ஸ்கேன் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் போயிட்டுருக்கேன். ட்ரெயின்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே டிராஃபிக் இருக்காது. ஆனா, நம்ம ஆட்டோல, பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்ல கண்டிப்பா நம்ம 60 செகண்ட்ஸ் வந்து நம்ம மாட்டிப்போம். அதேபோல பாருங்க, இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து வந்தாச்சு. இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம நுங்கம்பாக்கம் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்க ரூட்லாம் எனக்கு வந்து அதிகமா தெரியாது. போர்டுல பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்லன்னா மேப், லொகேஷன் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்க போயிட்டுருக்கோம், எந்த ரூட்ல போயிட்டுருக்கோன்னு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து இப்போ நுங்கம்பாக்கத்துக்கு ஆட்டோல போயிட்டுருக்கேன். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா, ₹150 சம்திங் சொன்னாங்க. பரவால்ல. ஏன்னா நம்ம டைம் 12:30 மணிக்கு வர சொன்னாங்க. நம்ம மதியம் 12:30 மணிக்கெல்லாம் போய் ரிப்போர்ட்ட வாங்கி ஆகணுன்ட்டு, நான் வந்து இப்ப ₹150 சார்ஜ் பண்ணி இப்ப நான் ஆட்டோவுல தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்ப அங்க போயிட்டு நம்ம ரிப்போர்ட்ட வாங்கிட்டு, அங்கருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூருக்கு நான் போகணும் நுங்கம்பாக்கத்துல இருந்து. ஸோ ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோவுல தான். ஏன்னா பஸ்ஸெல்லாம் நம்ம போனோம்னா கண்டிப்பா டிராஃபிக்ல மாட்டிப்போம். எல்லா ஸ்டாப்லயும் நின்னு நின்னு போகும். அதனால சரி வராதுன்னு, நான் இப்போ ஆட்டோ புடிச்சு இப்ப நான் வந்து ஆண்ட்ரிசன் ஸ்கேன் சென்டருக்கு வந்தாச்சு. ரிப்போர்ட்டும் வாங்கிட்டேன். அடுத்த ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா புடிச்சு ஏறிட்டேன். ஸ்கேன நம்ம கையில குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பா நான் வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்ண சொல்லி, அங்கேயே என்னோட வாட்ஸ்அப்புக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க. அத நான் டாக்டர் மத்தபடி இன்னும் ஒரு 2, 3 பேருக்கு நான் வந்து அனுப்பிட்டேன். ஏன்னா, இப்ப நம்ம கையில இருக்கிறது தான் வாட்ஸ்அப்லயும் இருக்கு. ஏன்னா, ஒரிஜினல் காப்பி தான் கையிலயும் இருக்கு. பிடிஎஃப்பாவும் நம்ம கிட்ட குடுத்துட்டாங்க. உடனே இப்ப பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆண்ட்ரிசன்லேருந்து இப்ப நம்ம வந்து மயிலாப்பூருக்கு வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு நான் அடுத்த ஆட்டோ புடிச்சு போயிட்டுருக்கேன். இவங்க ₹130 சார்ஜ் பண்ணாங்க. ₹130. பரவால்ல. நம்ம சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணுன்ட்டு, மதியம் ஒரு 1 மணி போல நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆட்டோவுல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெட் வந்து மாத்திக்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அங்க கம்ஃபர்டபுள் கிடையாது. அவரு வந்து சென்டர் பெட்ல தான் இருந்தாரு. நாங்க ஃபர்ஸ்ட்டே இருக்கிற பெட் கேட்டு நாங்க வந்து ஏன்னா அட்டெண்டருக்கு பக்கத்திலேயே பெட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம அட்டெண்டர் வந்து இருக்கலாம். ஆனா சென்டர்ல முன்னாடி இருந்தப்போ, அவருக்கு ஆப்போசிட்ல தான் அட்டெண்டர் பெட் இருக்கும். அதனால எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டு பெட் வாங்கிக்கிட்டு, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு போல பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டு, இந்த சாப்பாட நான் கேன்டீன்க்கு எடுத்துட்டு போய் தான் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுவேன். வார்டுல சாப்பிட மாட்டேன். கேன்டீன்க்கு வந்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா, ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னா, எனக்கு அங்க சாப்பிடுறதுக்கே மனசு வராது. அதனால நான் கேன்டீன்க்கு எடுத்துட்டு வந்து தான் சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்துட்ட வீடியோங்க இது. ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயித்துல நெறிக்கட்டிகள் நெறைய இருக்குமா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால சின்னதா நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்றதுக்காக ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நாளைக்கு காலையில புதன்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு சர்ஜரி. வயித்துல கட்டிகள், நெறிக்கட்டிகள் நெறைய இருக்கு. ஒரு 2 கட்டி நம்ம எடுத்து அத வந்து ரிப்போர்ட்க்கு அனுப்புவோம். அது என்ன கட்டிகள்னு கண்டுபிடிச்சுட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தூக்கமே இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ஜரி பண்ண போறது. அவருக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்ல. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போக போறோங்கிற ஒரு கில்ட்டி, பயம் கண்டிப்பா இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டுக்கு நெறைய ஆறுதல் சொன்னேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணேன். அவரு ஒண்ணும் சொல்லல. சிரிச்சாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்ஜரி பண்றதுக்காக காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணிட்டாங்க. வயித்துல இருந்து ஒரு 5 இடத்துல ஓட்ட போட்டு 2 கட்டி, 3 கட்டி ஆமா 2 பெரிய கட்டிகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல 2 கட்டி எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கட்டி எடுத்து 3 பாட்டில்ல என்கிட்ட ஆப்ரேஷன் தியேட்டர்லயே டாக்டர் வந்து காமிச்சாங்க. அதேபோல பரவாயில்லைங்க, இப்போ வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. வயித்துல இருந்த கட்டிகளை எடுத்துட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வயித்து வழியா டியூப் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மூக்கு வழியாவும் டியூப் வச்சிருந்தாங்க. அந்த மூக்கு வழியா வச்சிருந்த டியூப் வந்து எடுத்துட்டு கீழ விழுந்துருச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வயித்து வழியா பார்த்தீங்கன்னா டியூப் வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. வார்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, உடனே அது டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. பட் நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 நாள் கிட்டத்தட்ட இங்கேயே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அதுலேருந்து அவர் ஒரு 3 டேஸ் ரெக்கவர் ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கட்டி வந்து என்ன கட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆகுமா. இந்த கட்டி வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அனுப்புவாங்களாம். அங்கிருந்து ரிசல்ட் வர 7 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணது புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கியூர் ஆனாங்க. நெக்ஸ்ட் இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். சாம்பார் சாதம். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கேண்டீன்லேருந்து வந்துருந்துச்சு. மிக்சியில் அடித்து குழைய கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுல வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா நைஸாக உள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வார்டில் யாருமே இல்லை, அதனால என் ஹஸ்பண்ட் சொன்னா நான் உன் கூட இங்கேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் ஆனதும் சரி கேண்டீன் பக்கம் வரைக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க. சுகர் போடாமல் வேணா டீ சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி டீ ஒன்று வாங்கி கொடுத்தேன். இல்லை நான் கொஞ்சமாக போட்டு நான் வந்து டீ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. சிஸ்டர் ஆல்ரெடி திட்டுறாங்க, ஏன்னா சுகருக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மருந்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதில் நீ சுகர் போட்டு சாப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை எனக்கு உடம்புல தெம்பே இல்லை, நான் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீ சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ சாப்பாடு வந்து இட்லி வந்துருந்துச்சு கேண்டீன்லேருந்து. இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். நான் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சு நைட்டு 9:30 மணி போல் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே கார் ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா 2 வாரம் ஆகுது பிள்ளைங்களை பார்த்து. பசங்களாம் ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஃபீவர் வந்து வந்து ஜுரத்தில் இருந்தாங்க. அதனால சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கார்ல போயிடலாம். பஸ்ல வந்து மாறி மாறி போக வேணாம், வயிற்றுல சர்ஜரி பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சுங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெடியாக கிளம்பிட்டேன். அங்கேருந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா. லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் போகிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு அந்த லைன்லாம் கையிலேருந்து எடுத்துட்டு இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணி போல் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிலேஷன் எல்லாமே என்னுடைய ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸு, பிஸ்கெட்டு நிறைய வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பசங்களும் பாருங்க ரொம்ப பசங்க முகத்துலேயும் சந்தோஷம். ஏன்னா 2 வாரம் என் பிள்ளைங்களை விட்டு நான் தனியாக பிரிஞ்சதே கிடையாது. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரம் ரொம்ப ஒரு மோசமான நாள் தான் சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏதோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாச்சு. ரிப்போர்ட் வரத்துக்கு 7 நாள் ஆகும். அது என்ன கட்டி அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டினா திருஷ்டி அதிகமா இருக்கும் போல அப்படின்ட்டு அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுத்தி போறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சட்டியில நெருப்புலாம் போட்டு அதுல உப்பு, பட்டை மிளகாலாம் போட்டு எங்களை சுத்தி கொண்டு போய் ஏதோ ரோட்லலாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ திருஷ்டிலாம் கழிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருங்க புது வீட்டுக்கு வந்திருந்தேன். புது வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காய்கறி மளிகை பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்துச்சு. பாதி பொருள் அதெல்லாம் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டே வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவ் லெட்ரு நான் வந்து எழுதி கொடுத்துருந்தேன். அதையும் கொடுத்துட்டு போயிடலான்னு ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா லீவ் லெட்டர் வந்து எழுதி டாக்டர் சைன் போட்டே கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து டெப்போவில் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போகலான்ட்டு அதை கொடுத்துட்டு புது வீட்டிலேருந்து கொஞ்சம் மளிகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முடியாமலே போகுது. ஏன்னா பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை. நான் தனியாக எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து அரிசி, எண்ணெய் எல்லாமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லா பொருளையும் இப்போ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வண்டியில எடுத்துட்டு கிளம்பிடலான்ட்டு இப்போ நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஜுரங்க. நைட்லேருந்து ரொம்பமா ஜுரம். அதனால சரி பாப்பா வந்து ஆல்ரெடி முந்தா நாள் தான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரைலாம் சாப்பிட்டோம், அவளுக்கு வந்து ஃபீவர் நிற்கலை. நேற்று ஸ்கூல் போயிருந்தா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீவர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி சரியாயிடும்ட்டு நைட்லேருந்து நல்லா இருந்தா
நைட்டு ஒரு 12 மணி போல் குளிர் ஜுரம் போல் ரொம்ப ஹெவி ஃபீவர், ரொம்ப பாப்பா முடியல, அழுறாரு. என்னால் ஒன்றும் முடியலம்மா, என்னால் தலை வலிக்குது, மயக்கம் வருது, அப்படியே கொதிக்குது மேலே அனலாக. நானும் தண்ணி தொட்டு தொடச்சி பார்க்குறேன், பேராசிட்டமல் மாத்திரை போட்டு பார்க்குறேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபீவர் நிற்கவே இல்லை. சரி, சிதம்பரம் பாலமுருகன் டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கே புது வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இப்போ புது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து மருந்து மாத்திரை கொடுத்துருக்கேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. வீடியோஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி புது வீட்டிலேருந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எக்கோ வாய்ஸ் கேட்குது, ஏன்னா இங்கே எந்த பொருளும் கிடையாது இல்லையா, அதனால எக்கோ வாய்ஸ் கேட்குது. பாப்பாவுக்கு இப்போ ஃபீவர் உள்ளே தான் படுத்திருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு வீக் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெக்ஸ்ட்டு தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அடுத்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, திரும்ப இப்போ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கழித்து ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ரிப்போர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அங்கே நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது என்ன கட்டி அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு இன்னும் ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா வயிற்றுலேருந்து 2 கட்டி மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கட்டிகள் இருக்குதுன்னு டாக்டர் வந்து அன்றைக்கே சர்ஜரி பண்ணும்போதே டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால் அது என்ன கட்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஹாஸ்பிட்டல், வீடு, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸாக என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு பழைய நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ரேயர்ஸ்னால பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி கொஞ்சம் இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆகியிருக்காங்க. திரும்ப வயிற்றுகளில் எலும்புகளில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சரி பண்ணி ஆகணும். போனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லீரல், வயிறு, குடல் இந்த பகுதியில் லேசான நெறிக்கட்டிகள் மாதிரி நிறைய இருக்குதுன்னு ரிப்போர்ட்டில் பெட் சிடி ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எப்போ வீடியோஸ் போடுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ரிப்போர்ட் வந்ததும் நான் திரும்ப சென்னைக்கு நான் போயிடுவேன். பிள்ளைங்களை அம்மா கிட்ட விட்டுட்டு திரும்ப நான் சென்னைக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்காக நான் கிளம்பிடுவேன் என்னோடய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு. இந்த வீடியோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது, டைமே கிடைக்கல. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 3 வேலையும் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் செய்யணும், மதியத்துக்கும் அவங்க டாக்டர் சொன்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அவங்கள பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் 2 வீக்ஸு வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோஸ் பற்றி கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ரெக்கவர் ஆகணுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.